வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஆப்ஸில் ஸ்டைலிஷான தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலாக வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லியிருப்பேன். அது நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். சில கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. ஸோ அதுக்கு மட்டும் நான் இப்போ ஆன்சர் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ பிக்சல் ஆப்பில் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது பிக்சல் ஆப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்படி இல்லை. உங்களால் எந்த ஒரு ஆப்லையும் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ண முடியும்னா, ஸோ அதில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிக்சல் ஆப்பில் ஃபாண்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா லைட் மோஷன் கேப்கட் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இது மொபைலுக்கு மட்டும்தான் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களால் எதுலெல்லாம் ஃபாண்ட் ஆட் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிசியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கூட இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் எல்லா நேமும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இல்லை ஆப்ஸில் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த ஒரு நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எப்படி தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனி வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லலை. ஸோ அதை வந்து இப்போ சொல்லிக்கின்றேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான தமிழ் ஃபாண்டை வந்து எப்படி டவுன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே உங்களோட ப்ரௌசரில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சோசியல் மீடியா பேஜில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இதிலே தேவையான லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்னு ஒரு டைட்டில் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அண்ட் தமிழ் ஃபாண்ட், ஸோ இந்த மாதிரி 2 இது கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இது 2 தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாண்டை வந்து டவுன் பண்ணிடலாம். ஃபாண்டை டவுன் பண்ணதுக்கு தமிழ் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டவுன் பண்ணுற பேஜுக்கு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் அகைன் டவுன்லோடு கேட்குது. ஸோ நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வெப்சைட்டுக்கே வாங்க. தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட் பண்ணுற வெப்சைடு. ஸோ இந்த வெப்சைட் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரேர்னு சர்ச் பண்ணுங்கள், RER சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே செகண்டாக ஒரு ஆப் வரும். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் ஓப்பன் கேட்குது. நான் இப்போ வெளியே வந்துட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டிஸ்மிஸ் கேட்குது. ஸோ நான் டிஸ்மிஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அலோவ் கேட்டுச்சுன்னா அலோவ் வந்து கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ டவுன் பண்ண ஃபாண்ட் ஃபைலுக்கு வந்து போகணும். நான் டவுன் பண்ண ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் இருக்கும். நான் இப்போ போயிட்டு அது யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபாண்ட் ஃபைலு. இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹேர்னு கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இது எங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்னா, நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளேயே இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இது இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ப்ராஜெக்ட், அதை வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டு ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீ ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போய்க்கலாம். ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்டு போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பண்ண ஃபாண்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கும் ஃபாண்டு அது எல்லாத்தையுமே இதில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாண்ட் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா அது வேறு மெத்தடில் வந்து இம்போர்ட் பண்ணி அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்ம இப்போ டவுன் பண்ண ஃபாண்ட் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ எங்கே டவுன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கே தெரியும். நான் இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ டவுன்லோடுக்குள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 357 அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இருக்குது. ஸோ எல்லா ஃபாண்டுமே இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு டைரக்ட்லி, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபாண்ட் எல்லாமே வந்து இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இப்போ தான் அந்த இடத்துல வந்து தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் வெப்சைடு. ஸோ அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாக்ஸு கீழே ஒரு பாக்ஸ் 2 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பாக்ஸில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து மேலே டைப் பண்ணுங்கள். இது வந்து டெஸ்க்டாப் மோடில் இருக்கிறனால உங்களுக்கு பெருசாக காமிக்குது. இல்லைனா வந்து மொபைல் வியூ வந்து சின்னமாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம கன்வெர்ட்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அது மேலே என்ன டைப் பண்ணமோ அதே கீழே வந்து இருக்கும். இனி இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து மாறி இருக்கும். இப்போ நான் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு வேறு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டைம் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஓகே, இன்னொரு விஷயம், ஸோ வந்து இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன மெத்தடுங்கிறத அப்போ சொல்கிறேன். இதுக்கு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் ஆப் இல்லைனா வந்து பிக்ஸ்ஆட் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான். ஸோ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடுறதுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இருந்தாலும் போட்டுடலாம்.